கடலும் கடல் சார்ந்த இடத்தில் வாழக்கூடிய எப்பேற்பட்ட அந்த நெருக்கமும் அந்த ஊடலும் அந்த காதலி நீங்க வெளிப்படுத்தணும்ட்டு சரிந்திருந்த அரை நிலவு கீழ் வான் நின்று மேலேறி பனை ஓலை வாயில் படுத்திருந்த வாழை மீன்களை எச்சிலூர பார்த்த வேளை திமிராய் திமிழன் கரையேறினான் தோளில் சுருக்கு வரை சுமந்து மார்பு நிமிர்த்தி மச்சான் வரும் பேரழகை மீன்கொத்தி அழகு போல் கூர்ந்து ஏறிட்டால் பரத வச்சு. எதை பத்தி நீங்க சொல்ல வரீங்க? பறிக்காத கொடிக்காராய் நின்றிருந்தால் கொலுசறிந்த மெல்லிலை பசியார திணைச்சோறு பரிமாற தையலிலை விரிக்கவா கேக்குறான். வாழவே இல்லை இவன். அதாவது வேளாண் திணை, நீங்க சொன்ன அந்த ஆழி திணை, இதெல்லாம் வந்து வேற ஒரு பகுதிகள் சார்ந்ததா இருந்தாலும் அடுத்து நீங்க நகர திணை சொல்லுது. ஏன்னா நகர வாழ்க்கைன்றதே கணவன் மனைவி வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான ஒண்ணா இருக்கு. இதை நீங்க எப்படி உங்களுடைய வர்ணனையில கொண்டு வந்தீங்க? அலுவல் முடித்த ஆயிலை இல்லம் திரும்பிய வேலை வெயிலால் விளைந்த நச்சரிப்பு நடுமுதுகில் ஆடை விளக்கி சிறு கோல் கொண்டு சொரிந்த போது வயிற்றில் வலி அடங்கி மடங்கி அமர்ந்ததும் அறிந்தால் அந்த நாட்கள் சோர்ந்தவளை தரை தாங்கியதால் தூங்கினாள் அயற்சியில் அந்தி மந்தாரை. உதயத்திலிருந்து என் இதயத்தில் உருவான சமிக்ஞை உனக்கின்று உபாதை தினம் அக்கணமே முடிவெடுத்து மாலை நீ வரும் முன்னே வரவேற்க எண்ணி மகிழுந்தில் முன் செல்ல முயன்றாலும் வாகன நெரிசலில் தாமதமானது தங்க சுரங்கமே. அவளுக்கு அவன் துணையாக இருக்க வேண்டும், அவளுக்கு தூரமாக இருக்கக்கூடாது, அவளை தொல்லைப்படுத்துவனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த நகரத்தினை சொல்லுகிறது. வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. பாடலாசிரியர் திரு ராஜபாரத்ராங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட வகையான ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கு அப்படின்றதுக்கு தமிழ்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளும் வரிகளும் அதன் எழுத்துக்களுமே வந்து பெரிய சான்றாவே இருக்கும். ராஜபாரதி சார் என்ன சொல்ல போறாரு வாங்க கேட்க. வணக்கம் சார். வணக்கம். கணவன் மனைவி அன்பு ஊடல் கூடல் நிறைய இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து நீங்களும் ஒரு கவிதை தொகுப்பாகவே எழுதிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்ன மாதிரியான கவிதை தொகுப்புகளை இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க? திருக்குறள் ஒண்ணு பண்ணிருக்கோம். திருக்குறள் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியும் காதலனும் காதலியும் இந்த வகையில வச்சுக்கிட்டோம்னா இவர்களெல்லாம் இன்றைக்கு வந்து நகர வாழ்க்கையிலும் வேளாண் திணையிலையும் ஒரு கடல் சார்ந்த வாழ்க்கையிலையும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படிங்கக்கூடிய இந்த 4 வகை திணைகளிலுமே வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்குள்ள வந்து ஒரு அந்யோன்யம் இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கணும், ஒரு இறுக்கம் இருக்கணும், ஒரு பாசம் இருக்கணும், ஒரு பேரன்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த உத்திகளை சொல்லி தருவதுதான் இந்த திருக்குறள். இப்போ இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து என்ன பண்றோம்னா ஆழித்திணை அப்படின்னு சொல்லக்கூடிய நெய்தல் நிலத்தை சார்ந்த கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் எப்படி அவங்களுக்குள்ள ஒரு கவிதையாக அவர்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு நெருக்கம் இருக்கும் அப்படிங்கிறதா. கடலும் கடல் சார்ந்த இடத்தில் வாழக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட அந்த நெருக்கமும் அந்த ஊடலும் அந்த காதலி நீங்க வெளிப்படுத்தணும்ட்டு. ஏன்னா இப்ப வந்து சான்றிலியன் படிக்கும் போது நமக்கு வந்து சரித்திரங்களை பற்றி தெரிஞ்சிட்டோம். அதாவது அரசர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு இன்னைக்கு நமக்கு தெரியாது. ஆனா இப்போ நாம் நகரத்திலே வாழ்பவர்கள் கடல் சார்ந்த பகுதிகளில் வாழ்பவர்கள் அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது நமக்கு தெரியாது. இப்போ கவிதைகளும் கதைகளும் அந்த இலக்கியங்களும் தான் அந்தந்த காலத்து வாழ்க்கையை பத்தி சொல்லித்தரும். அந்த வகையில கடல் சார்ந்த ஆண் பெண் கடல் சார்ந்த கணவன் மனைவி எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறதா சொல்றோம். ஆழித்திணை வந்து பொழுது வந்து மாலை பொழுது சரிந்திருந்த அரை நிலவு கீழ் வான் நின்று மேலேறி பனை ஓலை வாயில் படுத்திருந்த வாழை மீன்களை எச்சிலூர பார்த்த வேளை திமிராய் திமிழன் கரையேறினான் தோளில் சுருக்கு வரை சுமந்து. ஏன்னா ஓலப்பாயில படுத்திருக்காங்க வாழை மீன். ஏன்னா அதை காய வச்சிருக்காங்க, கருவாட்டுக்காக காய வச்சிருக்காங்க. அதை வந்து சொல்றோம். அதான் வந்து அவன் எங்க இருந்து வரான்னா திமிழன்கிறவன் வந்து அவனுக்கு ஒரு பேர் புது பேர் வைக்கிறேன் வந்து அந்த கடல் வாழக்கூடிய அவனுக்கு புது பெயர் வைக்கிற திமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து சுருக்கு வரையை சுமந்து தோல்ல வச்சுட்டு வரான். தெள்ளியில் துள்ளிய நெத்திலியை வளைகரத்தில் பிடித்து வாகாய் உப்பு மஞ்சள் தடவி தயாராக்கினால் திமிலி. திமிழனுடைய மனைவி திமிலி. ஆமா. தெள்ளியில் தெள்ளினா என்ன ஒரு கூடை, அந்த மீன் எல்லாம் போட்டு வைக்கிற கூடை. அது வந்து எல்லா பக்கமும் ஓட்ட ஓட்டையா இருக்கும். ஏன்னா அது காத்து போகணும்ல. அதான் தெள்ளி. தெள்ளியில் துள்ளிய நெத்திலியை வளைகரத்தில் பிடித்து, அவள் வளைகரம் இருக்கு இல்லையா, வளையல் போட்ட கரம், வளைகரத்தில் பிடித்து வாகாய் உப்பு மஞ்சள் தடவி தயாராக்கினால் திமிலி. குத்துக்காலிட்டு கருவாடாக மாற்ற சந்திர ஒளியில். ஆமா. ஏன்னா வெயில காய வைக்கலாம், சந்திர ஒளியில காய வைக்கலாம் அவனுக்காக. மார்பு நிமிர்த்தி மச்சான் வரும் பேரழகை மீன்கொத்தி அழகு போல் கூர்ந்து ஏறிட்டால் பரத வச்சு வர அங்கிருந்து பாக்கலாம். மீன்கொத்தி அழகு பார்த்தோம்னா கூர்மையா இருக்கும். அது மாதிரி பாக்கலாம், கூர்மையா பாக்கலாம். பரத வச்சு பரதவர்கள் பரத வச்சு கண்ட கணத்தில் உழுவையாய் மனம் உற்சாக துள்ளலில். உழுவ மீன் ஒரு மீன் இருக்கு. அதான் அவனை பார்த்தோடனே கண்ட கணத்தில் உழுவையாய் மனம் உற்சாக துள்ளலில் மோதியது அலைகளாய். முழங்கால் வரை ஏற்றிய சேலை கட்டுக்குள் அடங்கா மாறாப்பு ஆற்றில் பறக்கும் கூந்தல் பக்கம் வர கூறி அலைந்து கையலம்பி அலைந்ததை சரி செய்து நிமிர்ந்தால் நவரையொத்த நளினக்காரி. நவரைன்னு ஒரு மீன் இருக்கு, நவரை மாதிரியான ஒரு நளினக்காரி. முந்தானை எடுத்து முகம் துடைத்த போது
அழுது முறைத்து பார்த்த ஆடவ விழிகளை எதிர்கொண்டாள். கயற்பாவை என்ன பாக்குற அப்படி கேட்கலாம். ஆண் அலை கரை தொட்டு மணலை அள்ளி எடுத்து சமுத்திரத்தினுள் கடத்தி செல்ல உப்பு காற்று உடல்கள் தழுவ உலர் மீன் வாசம் நாசிக்குள் நுழைய நடந்தான் நாவாய் நாயகன் பேதையின் போதையில். அவளை பார்த்த போதையில நடக்கிறான். போதை உண்மையான போதை இல்ல, அவளை பார்த்தாலே போதைதான். கம்பூன்றி கட்டியிருந்த தோணி தலையாட்டி வரவேற்க, தோணி எல்லாம் கடலுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு கம்பு ஊண்டி கட்டி வச்சிருப்பாங்க. கம்பு ஊன்றி கட்டியிருந்த தோணி தலையாட்டி வரவேற்க வெட்டத்தில் மேகங்கள் இடம்பெயர மறைந்தனர் மாயாவிகள். அவ்வளவுதான். இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கவிதை இருக்கு. அவன் வர்றான், பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆனா இவங்க காய போட்டது இதெல்லாம் நமக்கு சொல்றோம். இதெல்லாம் நடக்குது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள். வேளாண் திணையில எதை பத்தி நீங்க சொல்ல வரீங்க? ஏன்னா வேளாண்மைனா எக்கச்சக்கமா இருக்குது, அது குறிப்பிட்டு ஏதோ ஒண்ணு நீங்க பேச வரீங்க. வேளாண் திணைன்னு வரும்போது மாப்பலா வாழை முக்கணிகளை பத்தி நம்ம தமிழ்ல நிறைய சொல்றோம். ஆனா இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், வெத்தலை கொடிக்கால் சொல்லுவோம். வெற்றிலை பறிக்கிறாள் அவள் அங்க கதாநாயகன் இருக்கான், நாயகனுக்கும் நாயகிக்கும். இதுல என்ன ஒரு கூடல் இருக்க போது, ஒரு நெருக்கம் இருக்க போதுன்னு நினைக்கலாம். ஆனா அதுக்குள்ள ஒண்ணு சொல்றோம். என்ன சொல்றேன்னா, வேளாண் திணை இது பொழுது காலை பொழுது, அதாவது 6 பொழுதுகள் இருக்கு நமக்கு. காலை அப்படிங்கிறதுனா காலையில 6 to 10 அது காலை பொழுது. ஒரு அடுத்தது மதியம் இருக்கு, அப்புறம் ஏற்பாடுன்னு ஒன்று இருக்கு, ஏற்பாடு டைம் இருக்கு. எல்லாத்துக்கும் வரும்போது நான் சொல்றேன், ஒவ்வொரு பொழுதுகளையும் சொல்லும்போது அந்தந்த காலகட்டத்தை நான் சொல்றேன். காலை பொழுதுல போறாங்க. போதுமான இடைவெளியில் வரிசையாய் அகத்தி செடிகள் சுற்றி படர்ந்திருந்த கொடிகளில் தொற்றிய வெற்றிலையின் நுனி கிள்ளி நாவில் சுவைத்தால் தாம்பூலவல்லி. தாம்பூலவல்லின்னு வெற்றிலைக்கு ஒரு பேர் இருக்கு, இன்னொரு பேர். அவ தொற்றிய வெற்றிலையின் நுனி கிள்ளி நாவில் சுவைத்தா. ஏன்னா அது நல்லா இருக்கா, விளைஞ்சிருக்கா, சரியா இருக்கான்னு பார்க்கணும்ல. அது விழிகள் மேலேறி நரம்புகளில் வாசம் பரவி மூளையின் முகுலத்தில் நற்சான்று வழங்க விழித்தால் வாய்க்காலில் தண்ணீர் பாய்ச்சிய தாம்பூலனை. தாம்பூலன் வாய்க்கால தண்ணி பாய்ச்சிருக்கான். நல்லா இருக்கடா, வெத்தலை விளைஞ்சிருச்சான்னு சொல்லணும்ல. அக்கா அவளை கூப்பிட்டா. விழித்தாள்னா விழித்தல்னா கூப்பிடுதல், அழைத்தல். பறிக்காத கொடிக்காலாய் நின்றிருந்தால் கொலுசறிந்த மெல்லிலை. பறிக்காத கொடிக்காவ அப்படின்னு பாக்கலாம் பார்வையில. வெள்ளிலைகளை கொய்யவா கொடுத்த வினா முடிக்கும் முன் விடுத்த அம்பாய் கற்பூரன். அவ கேட்கறா, இந்த வெள்ளிலையெல்லாம் கொய்யவான்னு கேட்கிறா. அதுக்குள்ள வந்துட்டான். அடுத்த நிமிஷம் எப்படா கூப்பிடுவா வந்துடலான்னு முடிவு பண்ணிருந்தான் போல. வெற்றிலைகளை அடுக்கவா கொடியிடை பிடிக்கவா. அவன் அடக்கமாயிரு ஆண்டவா, அடக்கமாயிரு ஆண்டவா. ஆண்டவன்னா ஆண்டவனை சொல்லல, ஆண்டவன் அவளை, அதனால ஆண்டவன். அடக்கமாயிரு ஆண்டவா வெஞ்சினம் கொண்டு வெளிவெளி வெளிவழி வெப்ப கணல் வீசினால் மெல்லடகு. மெல்லடகுனாலும் வெத்தலைதான். வெத்தலைக்கு இன்னொரு பேர். எது கூப்பிட்ட, நீ என்ன சொல்ற அப்படிங்கறது மாதிரி சொல்றா. வெஞ்சினம் கொண்டு விழிவழி வெப்ப கணலை வீசினால் மெல்லடகு. விசிறியாய் வெற்றிலை விரித்து அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இட்டு தீபமேற்றினால் திரையல். திரையல்னாலும் வெற்றிலை தான். காம்புகள் உடித்து தூபத்தில் எரித்தான் சம்பிரதாயம். அது ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதாவது ஒரு வெற்றிலை அகல் விளக்கு ஏற்றுவாங்க வெற்றிலையில, அந்த பறிக்கிறதுக்கு முன்னாடி. அதை சொல்றோம். அதை காம்புகள் உடித்து தூபத்தில் எரித்தான் சம்பிரதாயம். அந்த காம்புகள் இருக்குல்ல, வெத்தலை காம்பை அதை ஒடிச்சு அந்த தீ எரியுது இல்லையா, அதுல ஓடி அதை போடுவாங்க. அது ஒரு சம்பிரதாயம். அது முடிஞ்சிருச்சு. பசியார திணைச்சோறு பரிமாறவா. பசியார திணைச்சோறு பரிமாற தையலிலை விரிக்கவா அவன் கேட்கிறான். வாழவே இல்லை இவன். அவன் கூப்பிட்டான், வந்தவனே கொடியிடை பிடிக்கவான்னா அவன் வேற வேலையை பாடுறான்னு சொல்லிட்டா. அதனால அவன் சொல்றான் வாழவே இல்லை. முணுமுணுப்பின் ஓசை கேட்ட வெள்ளந்தி அவன் சொல்றா, வாழை இலைக்கு மாற்றாக தாமரை இலை தரவா அப்படிங்கிறான். தடுமாறி தத்தளித்து என் நிலையை விட உன் இலையே போதும். எற்றுப்பல் தெரிய புன்னகைத்து ஊட்டவா திரும்பி நின்ற திருவாளனை திருப்பி சாய்த்தாள். ஊட்டவான்னு கேட்கிறா. ஊட்டவா திரும்பி நின்ற திருவாளனை திருப்பி சாய்த்தாள் தோளில். அம்பாரமாய் அடுக்கிய கவுளிகளின் பின்னால், கவுளி மொத்தமா வச்சிருப்பாங்க அப்படியே வெத்தலைகள், வெத்தலை கட்டுகள் பேரு கவுளின் பேரு. கவுளிகளின் பின்னால் களிர்கள் கரையொதுங்க ஆதவையும் மேகத்துள் மறைந்தால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு முடிக்கிறோம். அதை ஏன்னா வேளாண் திணைக்குள்ளும் ஒரு இளையோடிய காதல் இருக்கு, ஒரு நேசம் இருக்கு, பாசம் இருக்கு, அன்பு இருக்கு அப்படிங்கறதா. வேளாண் திணை நீங்க சொன்ன அந்த ஆழி திணை இதெல்லாம் வேற ஒரு பகுதிகள் சார்ந்ததாக இருந்தாலும் அடுத்து நீங்க நகர திணை சொல்லுது. ஏன்னா நகர வாழ்க்கைன்றதே கணவன் மனைவி வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான ஒண்ணா இருக்கு. இதை நீங்க எப்படி உங்களுடைய வர்ணனையில கொண்டு வந்தீங்க? நகர திணை ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு திணை. ஏன்னா இங்க காலை மாலை இரவு 3 வேளையும் பணியாற்றுவாங்க. ஏன்னா இரவு பணி இருக்கும், பகல் பணி இருக்கும், காலை பணி இருக்கும். இது ஒரு வேளாண் வாழ்க்கை போல ஆழி வாழ்க்கையை போல இருக்காது. ஏன்னா குறிஞ்சி போல முல்லை போல இருக்காது. ஏன்னா நகரத்திணை புதிதாக உருவாக்கப்பட்ட திணை. ஏன்னா மக்கள் இதுல வாழ்ந்து பழகிட்டாங்க. இப்பதான் வந்திருக்கோம். ஏன்னா கிராமப்புறங்கள்ல இருந்து இங்க நகரத்துக்கு உருமாறி இருக்கும். அப்ப இவர்களுக்குள்ள அன்றாட அலுவல்களே அவர்களுக்கு பெரிய மனதுக்கு நெருக்கடியான, ஒரு உடலுக்கு சோர்வை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், செய்தியா இருக்கும். இதுக்குள்ள அவர்களுக்குள்ள எப்படி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவது வேணும் தானே.
அவர்களுக்குள்ள ஒரு சின்னதான ஒரு இணக்கம் கூடல் வேணும்ல. அப்ப அதை எப்படி சொல்வது அப்படின்னா, நகரத்தினை இது வந்து பொழுது வந்து மாலை பொழுது. மாலை பொழுதுனா மாலை 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்குமானதுதான் மாலை பொழுது. இந்த நேரத்தில் அலுவல் முடித்த ஆயிலை இல்லம் திரும்பிய வேலை, வேலைக்கு போற பொண்ணு அலுவல் முடித்த ஆயிலை இல்லம் திரும்பிய வேலை, வெயிலால் விளைந்த நச்சரிப்பு, நடுமுதுகில் ஆடை விளக்கி சிறு கோல் கொண்டு சொரிந்த போது வயிற்றில் வலி, அடங்கி மடங்கி அமர்ந்ததும் அறிந்தால் அந்த நாட்கள், சோர்ந்தவளை தரை தாங்கியதால் தூங்கினாள் அயற்சியில் அந்தி மந்தாரை. தரை தாங்கியதால் தூங்கினாள் அயற்சியில் அந்தி மந்தாரை. தாளில்லாத கதவம் கடந்து கற்றுடலான் காலடி காதருகில் கேட்டதும் கண் விழித்தால் வெளிமொழியால், பார்வையில் மொழிந்தாள் நீ வரும் முன்னாள் முழுவதும் என்னால், நீ வரக்கூடிய மூணு நாள் என்னால், நீ வரும் முன்னாள் முழுவதும் என்னால், அருகில் வராதே அழகா, கட்டு துணி எடுத்து பிரித்து கண்களை கட்டி சிறு சனிகம் பொறு. சனிகம்னா ஒரு நொடின்னு அர்த்தம், நொடிகளிலும் குறைந்தது சனி. கட்டு துணி எடுத்து பிரித்து கண்களை கட்டி சிறு சனிகம் பொறு, பணி முடித்து விடுவிக்கிறேன் விழிகளை, ஒழுகும் உதிரம் தடைபடாதிருக்க பாதுகாப்பு பட்டை பொருத்துகிறேன் பயப்படாது. உதயத்திலிருந்தே என் இதயத்தில் உருவான சமிக்கை, காலையில தெரியும், உதயத்திலிருந்தே என் இதயத்தில் உருவான சமிக்கை, உனக்கின்று உபாதை தினம் அக்கணமே முடிவெடுத்து மாலை நீ வரும் முன்னே வரவேற்க எண்ணி மகிழுந்தில் முன் செல்ல முயன்றாலும் வாகன நெரிசலில் தாமதமானது தங்க சுரங்கமே, பல தாமதமாயிருச்சு. இரவு சிற்றுண்டி நானே செய்கிறேன் கண்ணம்மா நீ சற்று கண்ணயர், குருவிகள் போல் உண்டு அயர்வோம் சாப்பிட்டு தூங்குவோம். குருவினா வேற அர்த்தம் சொல்லலாம், குருவி வந்து வாயோட வாய் தான் ஊட்டும், அதனால இவன் சொல்லலாம். யாமும் தூங்கும் முன் படுக்கையை பகிர்ந்த வேளை உன் வாசம் திருப்பெண் நேசம் என்றும் என்னுள் வீசும், என் கெண்டைக்கால் மேல் நின் வெண்டைக்கால்களை போட்டு துயில், என் வலது தோளில் உன் பூஞ்சிரம் வை, என் வலது தோல் வச்சுக்கோ, ஆதுரமாய் செவியில் மெல்லிசையாய் கவி பாடுகிறேன் சொல்லலாம். அவளுக்கு ஆதரவா இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் ஒரு ஆணுக்கான அழகு அப்படிங்கிறத சொல்லலாம். விளக்கணைத்து தலை சாய்ந்த கணத்தில் தூரத்தில் ஒழித்தது துந்துபியுடைய அது ஒரு இசைக்கருவி, அவனுடைய இதான் வாழ்க்கை அப்படி சொல்லுது. அவளுக்கு அவன் துணையாக இருக்க வேண்டும், அவளுக்கு தூரமாக இருக்கக்கூடாது, அவளை தொல்லைப்படுத்துவனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த நகரத்தினை சொல்லுகிறது. இது மாதிரியான நிறைய தகவல்களை அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல பகிர்வோம். கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகளை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.